ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வன்னி அரசு எம்எல்ஏ அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். மயிலம் மலைமேல் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. வெள்ளி சப்பரத்தில் சுவாமி மலைவலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தீவனூர் கிராமத்தில் இடி தாக்கி 2 பசுமாடுகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்குள் சென்ற சில நிமிடங்களில் இடி விழுந்ததால் விவசாயி உயிர் தப்பினார். வைகாசி அமாவாசையை முன்னிட்டு தென்பசியார் ஸ்ரீ நாக அங்காளம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம், தீபாராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் அதிமுக மாவட்ட அலுவலகம் தொடர்பாக இரு அணியினருக்கிடையே மோதல் நிலவி வரும் நிலையில் பாதுகாப்புக்காக அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போலீசார் குவிக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் ஊர்காவல் படையில் பணியாற்றி வரும் 15,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு மாதம் 10 நாட்களுக்கு பதிலாக 30 நாட்கள் வேலை, காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். தமிழகத்தில் கிளாண்டர்ஸ் வைரஸால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை என்றும் அச்சப்பட தேவையில்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். ஸ்வீடனில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து நடத்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி கண்டு ரசித்தார்.